ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம்னு சொன்னால் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படின்றத பார்ப்போம். உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அடிங்க, அதில் .gov.in அது வர்ற மாதிரியான லோகோ, அதாவது UDYOAM ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ .gov.in ரொம்ப முக்கியம். அதான் அவங்க எங்கேயும் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபேக் சைட்ஸ் இருந்துகிட்ருக்கு. அதனால் சைட் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துடுங்க. இந்த லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே உத்யோகாதார் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு, இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறவங்களுக்கு, இல்லாட்டி அதுக்கு முன்னாடி MSME SSIயில் வந்து EM2 வச்சுருக்கிறவங்களுக்கு. ஸோ இப்போ நான் ஏற்கனவே வச்சுருக்கிறது எப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். வேலிட் அண்ட் ஜென்ரேட் OTP, அதில் இருக்கிற மொபைல்கே OTP கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். நம்ம என்னென்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தோமோ அந்த பழைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அந்த நம்பரை கொடுத்துட்டு, do you want to migrate from UDYOGAADHAR to Udyam? Yes, migrate. நீங்கள் என்ன கன்சர்ன் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து மைக்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை, ஏன்னா என்ன இருக்குதோ அது அப்படியே மைக்ரேட் ஆகும் போகுது. ஸோ அதை சூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாமல் டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடுது. பேன் வேலிடேட் பண்ணுறாங்க. 1819 ஃபைல் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கிச்சு. ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சைட்டை வந்து இன்கம் டேக்ஸோட லிங்க் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து கொடுத்துட்டாங்க. ஜிஎஸ்டி இருக்குதா இல்லையா, உத்யோகாதார் படி திரும்பி மொபைல் நம்பர் கேட்குறாங்க, இமெயில் ஐடி, சோஷியல் கேட்டகரி. இதெல்லாம் எதுக்காகன்னு சொன்னால், அந்த பார்ட்னர்ஷிப்பை யார் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸு. ஸோ அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னு சொன்னால், ஸோ இப்போ வந்து என்ன அட்ரஸில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆஃபீஸ் அட்ரஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால் கொடுத்துக்கலாம். நான் இதே திரும்ப கொடுக்குறேன். ஸோ அக்கௌண்ட் நம்பர், சர்வீசஸ், என்ன ஆக்டிவிட்டின்றதை நீங்கள் படித்து பாருங்க. இல்லைங்க, என்னோடது லீகல் அக்கௌண்ட் ஆக்டிவிட்டி சார்ட் அக்கௌண்டன்ட். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள அக்கௌண்டிங் புக் கீப்பிங், அதுக்குள்ள ஆடிட்டிங் ஆக்டிவிட்டீஸ். நான் ஆடிட்டிங்கில் இருக்கேன், ரெண்டுலேயுமே இருக்கிறேன். பட் இதெல்லாம் கொடுத்துட்டு போகலாம். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எம்ப்ளாய்டு எங்கள் ஆஃபீஸில் வந்து அதுவே புல் பண்ணிக்குது. எல்லா டீட்டெயில்ஸ் மீட்டான ஓவர்லேருந்து எல்லாத்தையுமே புல் பண்ணிக்குது. கவர்மெண்ட் டிமார்க்கெட் ரெஜிஸ்டர் பண்ணிங்களா, ஜெம் கேட்குறாங்க. அதுலேயும் எஸ் கொடுத்துட்டு இதுலேயும் எஸ் கொடுத்து இந்த டீட்டெயில்ஸ் வச்சு அதுலேயே அவங்க வந்து ஐடி கிரியேட் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ ஜீரோ வாட்ச் ஃபில் பண்ணுங்கன்றாங்க. எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் பொல்யூஷன் கண்ட்ரோல், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் நல்லதான்.
சப்மிட்டட். புது உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் எடுக்கணும்னா நீங்கள் எப்படி பிரிண்ட் எடுத்துக்கோங்கன்றான். என்ன சொல்கிறான்னு பார்த்துருவோம். ஆர் மேண்டேட்ரி ஃபார் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் 1 April 2021 ஜிஎஸ்டி நம்பர் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷனே தராங்க. ஆக்சுவலாக அது லாஜிக்கல் இல்லை, ஏன்னா ஜிஎஸ்டி நம்பரே வந்து 40 lakhs மேலே இருந்தாலும் தேவை சேல்ஸாக இருந்துச்சுன்னா சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம ஏன் எப்படி சொல்ல போகிறான்னு எனக்கு தெரியல. நான் படித்து பார்த்து நான் சொல்கிறேன். அட்வைஸ் டு அப்ளை ஃபார் பேன் அண்ட் ஜிஎஸ்டி நம்பர் இமீடியட்லி அண்ட் அப்டேட் தி சேம் ஆஸ் வெயிட் வாட் சஸ்பென்ஷன் ஆஃப் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் நீங்கள் இப்போதைக்கு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டாலுமே ஏப்ரல் 2021 கூட ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ லெட்ஸ் சி. இப்போதைக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது அந்த சேல்ஸ் இருக்கிறவங்களுக்கு எம்எஸ்எம்இ நீங்கள் பதிச்சிங்கன்னா உங்களுக்கு சலுகைகள் இருக்கும்னு மீன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இல்லாட்டி உங்களுக்கு இதில் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு அந்த சலுகைகளே தேவையில்லை, அதாவது அதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்ல வரான்னு நினைக்கிறேன். ஸோ சி பிரிண்ட் இதை தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்துருவான்னு நினச்சேன். ஸோ பிரிண்டில் போயிட்டு உதயம் சர்டிஃபிகேட்டே பிரிண்ட் பண்ணுறதுக்கு அந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம டைப் பண்ணிவிட்டு ஓடிபி கொடுத்தா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ சர்டிஃபிகேட் வந்துருச்சு. ஓகே, இங்கே பிரிண்ட் இந்த பிரிண்ட் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடுது. இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க.